இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம லோயர் எண்ட் பார்த்தோம். இப்போ அதை காட்டிலையும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மிஷினோட நேம் வந்துட்டு ஐஜெட் ப்ரீமியம் கிராண்டு 440D. இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு மணிக்கு வந்து 25 to 50 கிலோ தான் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 to 100 கிலோ வரைக்கும் ரன் பண்ணலாம். இதில் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம்னா, இப்போ ஒரு மிஷின் வெளியே கிளம்புது, திருச்சி போகுது, அது ஃபுல்லாகவே இங்கே டிஸ்பவுண்ட் பண்ணிட்டாங்க. இது இப்போ இன்ஸ்டலேஷன் பண்ணிக்கிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இதுக்கும் நம்ம ஏற்கனவே பண்ணிக்கிருக்கிற மிஷினுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரம் சைஸை மட்டும் நாங்கள் ஹெவியாக பண்ணியிருக்கோம். அப்போ ட்ரம் சைஸ் ஹெவியாக பண்ணும்போது இதோட எல்லாமே அவுட்புட் எல்லாமே டபுளாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு 20 முறுக்கு வருதுன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 முறுக்கு வரும். உங்களுக்கு அப்படியே ப்ரொடக்ஷனே டபுளாக இருக்கும். இதில் அதேமாதிரி 3 ஃபேஸ் கன்ஃபார்மாக வேணும். 3 ஃபேஸ் இல்லாமல் இதை ரன் பண்ண முடியாது. ஃபியூச்சரில் 3 ஃபேஸ் இல்லாமல் அதிலே கொஞ்சம் சிங்கிள் ஃபேஸ்லேயே ரன் பண்ணுறதுக்கு இது டெவலப் பண்ணிக்கிருக்கோம். இதை நாங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு இதுதான் இப்போ 2023 லான்ச் பண்ணியிருந்தோம். நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம். இது நல்ல ஒரு மூவிங்கு, கிட்டத்தட்ட மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல ஒரு சப்போர்ட்டான மிஷினு. இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இந்த மிஷினோட சைஸ் எல்லாமே பிக் சைஸு. உங்களுக்கு மினிமம் நல்ல ஒரு பேஸு நீங்கள் உள்ளே கொண்டு போனாலே உங்களுக்கு ஃப்ரெண்டோட டோர் வந்துட்டு உங்களுக்கு 5 ஃபீட்டாவது இருக்கணும். 5 ஃபீட் இருந்தால் மிஷினை உள்ளே கொண்டு போக முடியும். இது ரொம்ப அதிகமாக ப்ரொடெக்ஷன் பண்ணுறவங்களுக்குதே இது சப்போர்ட் ஆகும். டெய்லி ஒரு 200 கிலோ 100 கிலோ ஓட்டுறதுக்கு நம்மளுக்கு எப்பயும் இருக்கிற நார்மல் மிஷினே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் உங்களுக்கு அதே மாதிரி இதில் இன்னொரு ஃபீச்சர் என்னென்னா, நீங்கள் 1 ஃபீட் வரைக்கும் ஒரு முறுக்கு வந்து 1 அடி வரைக்கும் நீங்கள் ஒரு முறுக்கு ரன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் மற்ற மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு 7 இன்ச்சுக்கு மேலே நீங்கள் ரன் பண்ண முடியாது. இதில் பார்த்தீங்கன்னா 12 இன்ச் வரைக்கும் ரன் பண்ணலாம். இன்னும் எனக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் இதில் ரன் பண்ணலாம். இப்போ நீங்கள் இந்த தீபாவளி முறுக்கு, சீர் முறுக்கு, கல்யாண சீர் முறுக்கு, இப்போல்லாம் லேட்டஸ்ட்டாக நிறைய டிசைனில் இப்போல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி முறுக்குலாம் 1 அடிக்கு மேலே வந்து சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு முறுக்கே பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு மேலே இருக்கும். அந்த மாதிரி முறுக்குலாம் வந்து இதில் ஈஸியாகவே ரன் பண்ணலாம். அதில் ஒரு ஆப்ஷனு பெருசாக பண்ணுறதுனால நம்மளுக்கு ஒரு பெரிய ஆப்ஷனு. அதேமாரி நம்ம நார்மலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 kVT தான் உங்களுக்கு வரும் டிஸ்ட்டில். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா 15 டிஸ்ட் வரும். அதாவது ஒரே டைமில் 15 kVT உங்களுக்கு ரன் ஆகும். அதனால் டிஸ்ட்டு முறுக்கு மேக்ஸிமம் இது வாங்குகிற அதிகபட்ச பேர் வந்து டிஸ்ட்டு முறுக்கு வாங்குறவங்க தான் இது அதிகமாக வாங்குறாங்க. ஏன்னா அதில் நிறையா ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கணும் வேணும்ன்றக்காண்டி இந்த மிஷின் வாங்குறாங்க. நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க, இந்த டை வந்து உங்களுக்கு 15 kVT உங்களுக்கு இருக்குது. இது அட்டன் டைமில் எல்லாமே ரன் ஆகும். இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிளில் ஒரு ஆக்சிஸில் வரும். அந்த ஒரு ஆக்சிஸில் மேனுவலாக எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா கையிலே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டி விடுவாங்க. இப்போ அப்படி இல்லை, மிஷின்லேயே எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துரும். நம்மளுக்கு ஐடியில் இருக்க டயா மட்டும் லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம்னா அதுவும் கூட மாவு ஒரு நல்ல ஒரு இலக்கத்தோட தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுருந்திங்கன்னா அதுவும் தேவையில்லை. ஆனாலும் நம்ம எந்த முறுக்கு டேமேஜ் ஆகாமல் இருந்தால் நம்மளுக்கு ஒரு லாபம் தானே. ஒரு முறுக்கு வேஸ்ட் ஆனாலும் வேஸ்ட் ஆகிடக்கூடாதுனால ஐடியில் இருக்கிற டயாவை கொஞ்சம் லைட்டாக டச் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். முறுக்கு வந்து டேமேஜே இருக்காது. இதில் என்ன ஸ்பெஷல் என்னென்னா சிலிண்டரில் ஹெவியாக ஆக்கியிருக்கோம். மற்ற நம்ம மிஷினில் ஃபுல்லாகவே 9 டன் கெப்பாசிட்டி உள்ள சிலிண்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 12 டன் யூஸ் பண்ணுற மாதிரி சிலிண்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி ஃபேஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மாவு ஃப்ளோ பண்ணுறதுக்கு, மாவை எடுக்கிறதுக்கு இந்த இதில் ஒரு நீட்னஸ்ஸாக இருக்கும். ட்ராவல் பண்ண வேலை பார்க்குறதுக்கு ஒரு ஈஸி, க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும். ஃபேஸ் அதிகமாக இருக்கிறனால உள்ள எதுவும் மாவு உள்ளே போடுறதுக்கு, வெளியே எடுக்கிறதுக்கு, க்ளீன் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஈஸியான ஒரு பேஸ் இதில் இருக்குது. மற்ற மிஷின்லாம் கொஞ்சம் நார்மலாக ஒரு 10 இன்ச்சு 12 இன்ச்சு இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் எடுக்கக்கொள்ள கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மற்றபடி அதில் இருக்க எல்லா ஆப்ஷனுமே இதில் இருக்குது. ஸ்கேல் பேட்டர்லாம் வச்சுருக்கோம். அதை கண்ட்ரோல் பண்ணிடும். மாவோட கெப்பாசிட்டியை வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஒன்ஸ் செட் பண்ணிட்டோம்னா அது ஃபுல்லாகவே அதேவே ஃப்ளோ ஆகி ஒரே மாதிரி லெவலிங் கிடைக்கும். மற்றபடி எல்லாமே கீழே இருக்க ஆக்சிஸும் அதே தான். இதுலேயே அதேமாதிரி சேவ் ஆப்ஷன் இருக்குது. பிளேட் வச்சா நீங்கள் அதே சென்சிட்டிவ் ஆகி அதே ரன் ஆகும். இதில் ஆனால் என்ன நல்ல ஒரு பெனிஃபிட்னா மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்களுக்கு இந்த மிஷின் வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டு, சூப்பர் சப்போர்ட் கிடைக்கும். இப்போ நல்ல சார் வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஒரு இன்ஜினியரிங்காக இருந்தாலும் கூட ஒரு இன்னொரு கம்பெனியில் ஒர்க் பண்ணி அது நல்ல ஒரு ட்ரெயினப்போடு இங்கே வந்திருந்தார். எனக்கு இந்த வட்டம் மாசி திருவிழா அதை மீன் பண்ணி என்ன பண்ணியிருக்கோன்னா 50 மிஷின் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். எஸ்எஸ் ஐட்டத்தில் கிட்டத்தட்ட இருக்கிற மெட்டீரியல் ஃபுல்லாமே எஸ்எஸ் பைப்லேருந்து சரி, மெட்டீரியல் எம்எஸ்ஸு உலக்கு மற்றபடி அதுக்கு தேவையான ஸ்பேர் ஃபுல்லாமே 50 செட்டுக்கு பிளான் பண்ணி இப்போ ரன் பண்ணியிருக்கோம். மோஸ்ட்லி இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா கஸ்டமர் பேஸ்டை பார்க்குறப்ப வந்து இப்போ எஸ்எஸ்க்கு மாறினோடனே அதிக அப்ரோச் கிடைக்குது சார். ரெண்டாவது இப்போ நம்ம மிஷினை பொறுத்தவரையும் வந்து
இப்போ என்ன இருக்கோ அதில் அட்வான்ஸ் ஆட் பண்ணுறதுக்கும் அதுக்கான ஃபீச்சர்ஸை தான் இந்த மிஷினை மாடிஃபிகேஷன் பண்ணுறோம். இப்போ இது நார்மலில் பின்னாடி அவங்க போயிட்டு எங்களுக்கு ட்விஸ்ட் மாடல் அட்டாச்மெண்ட் பண்ணணும், இல்லை அதுக்கான ஸ்பெசிலிட்டி பண்ண முடியாமல் சில பேர் வந்து மிஷின் இன்னொருத்தவங்ககிட்ட வாங்கியிருப்பாங்க. இல்லை நீங்கள் வாங்கணும்னா இன்னொரு மிஷினை தான் வாங்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இங்கே அப்படி இல்லை. ஃபஸ்ட்டு நாங்கள் ஆரம்பத்தில் அதை ஸ்ட்ரக்சர் பண்ணுறப்பயே பிளான் பண்ணிடுவோம். நம்ம அடுத்தடுத்த லெவல் ஃபியூச்சர்ஸ் மாற்றுறப்ப அந்த ஃபியூச்சர்ஸ் வந்து நம்ம கிட்ட வாங்கிட்டு போன கஸ்டமருக்கு பெனிஃபிட் அடையணும். நாங்கள் மிஷின் இன்ஸ்டலேஷன் பண்ண போகிற இடத்துல எல்லாருமே அதிகபட்சம் எங்கள் மேலே அவ்வளோ பாசமாக பார்த்துக்குருவாங்க. உண்மையிலே வீட்டில் ஒரு ஆள் கூட அவ்வளோ பார்க்க மாட்டாங்க. அவ்வளோ ஜெனரலாக நல்ல உபசரிப்புன்னா அப்படி ஒரு உபசரிப்பு. சாப்பாடாக இருக்கட்டும், கவனிப்பாக இருக்கட்டும், மரியாதையாக இருக்கட்டும், பேச்சுவார்த்தைகளாக இருக்கட்டும். உண்மையிலே எனக்கு அதில் தான் நான் இன்ட்ரெஸ்டிங்கே. ரொம்ப கஸ்டமரை நம்ம நல்லா பார்த்துக்கணும். அப்போ அவங்க நம்ம எந்த அளவுக்கு பார்க்கணுன்றது என்னோடய நோக்கமாக இருக்கும்.